இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எலி தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு எலி கூட உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா உப்பு கல் தாங்க எடுத்திருக்கேன். உப்பு ஜாடிக்குள்ளே நம்ம கொட்டி வச்சாலும் சரி, அப்படியே நம்ம பேக்கெட் வச்சாலும் சரிங்க. மழை காலமாக இருக்கட்டும், வெயில் காலமாக இருக்கட்டும், சீக்கிரமாக கல்லுப்பு கூட தண்ணி விட்டுருங்க. அது எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் உப்பு ஜாடி ஃபுல்லாகவே காலியாகிடுச்சு. இப்போ தாங்க பேக்கெட் ஓப்பன் பண்ணி கொட்டிக்க போகிறேன். நம்ம எப்பவுமே உப்பு கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று போட்டு வைக்கணுங்க. அப்போ தாங்க உப்புக்குள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும். என்னென்ன நம்ம போட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரிஞ்சி இலை தாங்க போட்டு வைக்க போகிறோம். பிரிஞ்சி இலை உங்கள் வீட்டில் ஓட்டை போட்ட மாதிரி இருக்கும் பாருங்கள், பூச்சி விழுந்த மாதிரி பிரிஞ்சி இலை எடுத்துட்டு நீங்கள் ஒன்றோ பாதியோ இல்லை அப்படியே கூட நீங்கள் அந்த உப்பு கல்லுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அந்த உப்புக்குள்ளே அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த உப்புக்குள்ளே தண்ணி இறங்காமல் அப்படியே இருக்குங்க ரொம்ப நாளைக்குங்க. பாருங்க, இதே மாதிரி நீங்களும் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நாளைக்கு தண்ணி விடாமல் இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜார் எல்லாம் அந்த ஷார்ப்னஸ் போய் நைஸாகவே அரையாமல் இருக்குங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற உப்பு எடுத்துக்கலாங்க. உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு உங்கள் வீட்டில் எந்த மிக்ஸி ஜாரு சரியாக அரையாமல் இருக்கோ அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நீங்கள் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா ஷார்ப் ஆகுங்க இதனால் பிளேடு. அதே போல் நம்ம தேங்காய் அரைச்சோம்னா நல்லா நைஸாகவே ஆகுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. பாருங்க, நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அந்த ஜாடியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்னஸாக இருக்குங்க. இப்போ இந்த உப்புக்களை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படி கூட எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மசாலா அரைச்சி பாருங்க, நல்லா நைஸாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கோங்க. கப்பை எடுத்து வச்சதுமே நம்ம ஒரு டீஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால நீங்கள் ஒரு டீஸ்பூன் போல் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் இல்லை குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஆப்ப சோடாவும் 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குங்க. இது கூடவே நம்ம டேப்லெட் எடுத்துருக்குங்க. எக்ஸ்பிரி முடிஞ்சு போன டேப்லெட் எடுத்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. நான் 2 டேப்லெட் எடுத்திருக்கேன். ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் டேப்லெட்டை வச்சுட்டு நல்லா நைஸாக உடச்சி எடுத்துக்கோங்க பவுடர் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் வீட்டு பக்கம் ஒரே ஒரு எலி கூட வீட்டு பக்கமே வராதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மாத்திரை ஃபுல்லாகவே பவுடர் பண்ணிட்டேன். பவுடர் பண்ண மாத்திரையை நீங்கள் அந்த கப்புக்குள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நைஸ் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. மறுபடியுமே நான் அதே பேப்பர் வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப பிடிச்ச வேர்க்கல்லை எடுத்துக்கலாங்க. வேர்க்கல்லை பார்த்தீங்கன்னா வறுக்காம பச்சை வேர்க்கல்லையும் எடுத்துக்கோங்க. வேர்க்கல்லையும் எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாங்க. அதே போல் இதுவும் தட்டி எடுத்துக்கலாங்க. வேர்க்கல்லை பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து சாப்பிடுங்க. அதுக்காக தான் நம்ம வேர்க்கல்லை எடுத்திருக்கோம். பாருங்க, நல்லா பவுடர் பண்ணிட்டோம். இந்த பவுடரையும் நம்ம அதே கப்புக்குள்ள போட்டுக்கோங்க. இப்ப நம்ம எல்லாமே சேர்த்தாச்சுங்க. ஒரு டம்ளர்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு கொஞ்சமா ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்க லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கோங்க.
பாருங்க பிசைஞ்சிட்டோம். இப்போ ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்கள் கையாலே பிசைஞ்சுக்கோங்க. நல்லா கெட்டியாக இருக்குங்க, நல்லா சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ நம்ம மாவு ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா எலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உருண்டை ஒரே ஒரு உருண்டை மட்டும் கொஞ்சமாக சாப்பிட்டாலே போதுங்க, எலி உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பர் எடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரியே பேப்பரை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டு ஒவ்வொரு பேப்பர்லையும் வச்சுக்க போகிறோங்க. பாருங்க, நான் எல்லா பேப்பருமே இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்க மாவு எடுத்துக்கலாங்க. சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. எல்லா பேப்பர் மேலுமே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருண்டை ஒன்று இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் எலி, கரப்பாம்பூச்சி, பல்லி எதுவுமே வரவே வராதுங்க. இதை சாப்பிட்டுச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கமே வராமல் தலை தெறிக்க ஓடிருங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே உருண்டை பிடிச்சிட்டேன். மொத்தமாக நமக்கு 7 கிடைச்சிருக்குங்க. இப்போ இந்த 7மே உங்களுக்கு எங்கெங்கே எலி தொல்லை ரொம்ப அதிகமாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாங்க. முக்கியமாக குழந்தைங்க கண்ணுக்கு படாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அதே போல் குழந்தைங்க கைக்கு எட்டாத மாதிரியும் வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளே யாருமே வைக்காதுங்க, ஏன்னா எலி எல்லாம் வெளியிலிருந்தாங்க வருது. அதனால உங்களுக்கு எங்கெங்க எலி வரும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் கொண்டு போய் கொஞ்சம் மறைச்சியே வச்சுருங்க. எலி வந்து சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கமே வரவே வராது, உங்களை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடும். நான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் தாங்க வச்சுருக்கேன். எனக்கு எங்கெங்கே எலி வருதோ அங்கே எல்லாமே இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரிசல்ட்டு. இந்த டிப்பை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் தாங்க எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு மீல் மேக்கர் எப்படி வேக வைக்கிறதுனே தெரியலங்க. மீல் மேக்கரை ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு பாருங்கள், நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீல் மேக்கரை பாத்திரத்துக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீல் மேக்கர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மீல் மேக்கரை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. மீல் மேக்கர் நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்ம இந்த மீல் மேக்கரை வடிகட்டி எடுத்துடலாங்க. வடிகட்டி எடுத்ததுமே ஒரு 2 டைம் 3 டைம் நீங்கள் சில்லு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிடுங்க இந்த மீல் மேக்கரை நம்ம. அப்போ தாங்க இந்த மீல் மேக்கர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே. பாருங்கள், நான் புழிஞ்சு எடுத்துட்டேன். நம்ம வடிகட்டணும் இல்லையா, அந்த தண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. நீங்கள் எப்பவுமே மஞ்சள் தூள் உப்பு போட்டு கேஸ் ஸ்டவ்வில் டைரெக்டாக கொதிக்க வச்சு எடுத்து புழிஞ்சிக்கோங்க. அப்போ தாங்க மீல் மேக்கரில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப சுத்தமாகி நீட்டாக கிடைக்கும். செய்யறதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீல் மேக்கர் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.